டச்சுக்காரர்கள் திருச்செந்தூர் முருகர் சிலையும் நடராஜர் சிலையும் திருடி விட்டு கப்பல்ல போறாங்க. அப்போ பயங்கரமான புயலும் மழையும் ஏற்படுது. இதுல பயந்து போன டச்சுக்காரர்கள் முருகர் சிலையும் நடராஜர் சிலையும் அப்படியே கடல்ல போடுறாங்க. போட்ட அடுத்த நிமிஷம் மழையும் புயலும் நின்று போயிடுது. சில வருஷத்துக்கு பின்னாடி திருமாய நாயக்கரோட பிரதிநிதியான கடம்பளையப்ப பிள்ளையோட கனவுல முருகர் தோன்றுறாரு. தான் கடலுக்குள் இருப்பதாகவும் தான் இருக்கும் இடத்தில் ஒரு எலுமிச்சை பழம் மிதப்பதாகவும் அதற்கு மேல் கருடன் வட்டமிட்டு இருப்பதாகவும் சொல்றாரு. வடமலையப்பர் உள்ளூர் மக்கள் சிலருடன் படகில் கடலுக்குள் செல்கிறார். அங்கே கடலில் எலுமிச்சை பழம் மிதப்பதையும் கருடன் வட்டமிடுவதையும் கண்டு அந்த இடத்தில் தான் சண்முகர் இருப்பதாக எண்ணி அங்கே குதித்து தேட சொல்கிறார். கடலுக்குள் குதித்தவர்கள் சண்முகர் நடராஜர் சிலைகளை கண்டுபிடித்து கடலில் இருந்து மேலே கொண்டு வந்து படகில் ஏற்றி சென்றனர். பல வாரம் கடலுக்குள் சண்முகர் சிலை இருந்தபடியால் உப்புத்தம் நீரால அரிப்பு ஏற்பட்டு சண்முகர் ஊரில் சில இடங்களை சேதமடைந்திருப்பதை இன்றும் காணலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல உங்களை